ஒரு நல்ல தலைவன் தாய் உள்ளம் கொண்டவனா இருக்கணும்னு சொல்றாங்க. தாய் உள்ளத்தோட ஏதாவது செய்யறாரு. தன்னை நாடி வந்த, கரூருக்கு தேடி வந்த அந்த ரசிகர்களை என்ன செய்தாரு, தொண்டர்கள் என்ன செய்தாரு, அவங்க இறந்து போன உடனே மூஞ்சியை பார்த்தீங்களா, அப்படியே பதறி போய் அடிச்சு பிழைச்சா போகட்டான்னு தப்பிச்சு ஓடுறாரு. ஏன் அங்கே நின்னா என்ன ஆகிடும், நிற்கிறேன், நான் வர வைத்த என் ரசிகர்கள் தொண்டர்கள் இங்கே அவங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், இறந்து போய்விட்டார்கள், ஏன் உயிர் முக்கியமான எனக்கு சொல்லியிருக்கணும், சொல்லியிருக்க வேண்டாமா? ஆனால் ஒரு கேப்டனா அதான் சார், தான் இறந்து தன் பயணிகளை காப்பாற்றுவான்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பல் கவிழ்ந்தால் கூட தான் உயிரை மாய்த்து கொண்டு அந்த பயணிகளை காப்பாற்றுவன் தான் கேப்டன், அவன் தான் மாலுமி சார். அதை கண்டிப்பாக அவர் செய்ய தவறிவிட்டார். என்னென்ன பாவங்கள் செய்திருக்காரு, என்னென்ன தப்பு செய்ய, யாருக்கு நல்லது செய்திருக்காரு? சினிமா உலகில் கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு நல்லது செய்திருக்காரா? அவரை சார்ந்த சினிமா உலகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? சக நடிகர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? யாருக்குமே நீங்கள் கேளுங்க சார். ஒவ்வொரு போயிடுவார், பேச மாட்டார். அவர் ரொம்ப பேச மாட்டாருங்கிற பெரிய குவாலிட்டியா? பேசுங்க சார், பிரச்சனையை பேசிதான் தீர்க்க முடியும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், எல்லாரும் தான் சொல்றாங்க. அவர் எதுவுமே பேச மாட்டாரு. என்னைக்கு பேசுவீங்க? பிரஸ் கண்டா பேச மாட்டாரு, சொந்த பந்தங்கள் வந்தா பேச மாட்டாரு, ஒருத்தர் தோல்வி கடந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் வெளியே வந்தா பேச மாட்டான். ஒரு அஜிதா மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு குமரலோட ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்ல வந்து அதை கேட்க மாட்டாரு, யாரும் பிரச்சனை கேட்க மாட்டார், இதையும் பேச மாட்டாருங்கிறதெல்லாம் ஒரு குவாலிட்டியா சார்? அவருக்கு கதவை அவரே திறந்துட்டாரு, அவருக்கு சாதாரணமாக அவரே சாப்பிட்டாரு, இதெல்லாமே சார் குவாலிட்டி. வாழ வைக்கணும் சார். எம்ஜிஆர்னா வாழ வச்சார். கூட இருந்த அவர் பேர் என்ன, எத்தனையோ பேர் தலைவன் அப்படி இருக்கணும் சார். ஒவ்வொருத்தரும் அப்படி அவங்க கூட இருக்கவங்களை வாழ வைக்கணும் சார். பொதுவாக சொல்லுவேன், யாராக இருந்தாலும் சரி, அவன் தான் தலைவர். நீ தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தவறை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அந்த ரசிகர்கள் கட்டமைப்பு உருவாக்குக்கு நானும் போராடி இருக்கேன். நீங்க கேட்கலாம், நீங்க அப்போ இருந்தீங்களா? அப்படின்னா இருந்த பாவம், நானும் பாவம் தான் செய்திருக்கேன். அந்த பாவத்துக்கு விமர்சனம் தேடக்கூடாதா? தப்புன்னு தெரிஞ்ச பிறகு திருந்தக்கூடாதா? திருந்த பார்க்கிறோம், திருத்துவோம். இந்த ஏழை ரசிகர்கள், என் ஏழை தமிழர்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு கடமை இருக்கு சார். மாணவ செல்வங்கள் வழி தெரியாம, திசை தெரியாம எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்குள்ள ஆப்ரேஷனுக்கு பண்ணக்கூடிய பணத்தை எடுத்து 1000 அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கான். போய் விருப்ப மனு, யாரெல்லாம் அதிக மனு வாங்குறீங்களோ தலைவர் உங்களை பாராட்டுவார், போட்டோ எடுப்பார் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இன்னும் நீங்க ஏமாத்தாதீங்க, அந்த கவர்ச்சி அரசியல் பண்ணாதீங்க, சினிமா அரசியல் பண்ணாதீங்க. பாவங்க, ஏழைகளுங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவனும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வாழந்தோமா வாழ வேண்டாமா, இருநீச்சல் போடமா போட வேண்டாமா, இன்னும் 5 டைலாக் 1 டைலாக்கே விட்டுட்டு இதையே சொல்லிட்டு இருந்தா அவங்க வாழ்வாதாரத்தை பற்றி நீங்க நினைச்சு பாருங்க. ஏதாவது நல்லது செய்யிருக்காரா? டே படிங்கடா, தொழில் பண்ணுங்கடா, என்ன தேடி வராதிங்கடா, இது வாழ்க்கை இல்லை, ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காரா? இது வர மாதிரி இந்த தப்பை யாரு சார் சொல்லி கொடுக்கறது? தளபதினு சொல்லிட்டு இருந்தா போதுமா? உங்கள் விஜய்டா அப்படி சொன்னா போதுமா? அது என்ன, ஏதாவது சாப்பாடு தந்துக்குமா சார்? யாராவது வேலை கிடைச்சிருக்குமா? ஏதாவது தொழில் நடந்துருமா? எதுவுமே நடக்காது. வாழ்க்கையை பின்னோக்கி சொல்ல, வாழ்க்கையை வேறு திசைக்கு திருப்புகின்ற விஜயுடைய அந்த பிற்போக்குத்தனத்தை கண்டிப்பாக நான் தட்டி கேட்பேன். பிரச்சாரம் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரம் செய்வேன். அதாவது திராவிட கழகங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர்களுடைய சேவைகளை, அவர் செய்கின்ற தொண்டை நான் உலகம் பூரா எடுத்து சொல்லுவேன் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் 41 பேர் பணி விஜய் வந்து ஆரம்பத்திலே வந்து அரசியல் அடியா எப்படி பார்க்கணும்? அது மிகப்பெரிய அடி, மிகப்பெரிய துரோகம் சார், மக்களுக்கு செய்த துரோகம் சார். சார் அந்த இடத்தை தேர்வு பண்ணது யாரு சார்? நீங்க. வேண்டான்னு சொன்னப்பறம் அந்த இடம் தான் வேணுங்கிறீங்க. அந்த மக்களை கூப்பிட்டது யாரு சார்? நீங்க வாங்க, அவங்க அப்படி தலைவரை பார்க்கலாம், அவரை பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டது நீங்க சொன்ன டைமுக்கு நடத்தாம டைமை மாத்தினது நீங்க. அந்த மக்கள் அந்த குறுகிய இடத்துல நிற்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க சார். தண்ணி இல்லாம 1 மணி நேரம் ஒரு இடத்துல நம்ம நிற்க முடியுமா சார்? நினைச்சு பாரு, மனிதன் தானே. அப்ப நீ அந்த மனிதர்களை பற்றி, உன் தொண்டனை பற்றி, உன்னுடைய ரசிகரை பற்றி யோசிக்கலையே. நீங்கெல்லாம் எந்த இடத்துல இருந்து வந்து அதையும் ஒரு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. ஆனா அதை பத்தி வந்து வெளியே போயிருந்தாங்க, சினிமாவுக்கு தரணும். அதை பத்தி இந்த கட்சிக்காரங்களும் அந்த அரசியல்வாதிகளும் அவங்களோட கட்சிக்கு ரசிகர்கள் பேசுறாங்க. போலி அரசியல்வாதிகள் சார். இப்போ செங்கோட்டை மக்கள் ஒரு போலி அரசியல்வாதிகளுக்கு வந்துட்டாங்க. 50 வருஷம் நல்லா உண்டு கொளுத்தாச்சு சார். அவருக்கு என்ன சார் வேண்டி எனக்கு ஃபுல்லா எஸ்டேட்டு, ஃபுல்லா என்ன ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ்கள், அது இதுன்ட்டு இந்த 50 ஆண்டுகள் அவர் பல பணங்களை சேர்த்துட்டார் சார். நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு, கணக்கில்லாத பணத்தை சேர்த்துட்டார் சார். இனி அவருக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் வேணும் சார். அவர் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காரு. கண்டிப்பாக டெபாசிட் இழப்பார் சார். செங்கோட்டையை பற்றி சொல்றேன் சார்.
அவர் என்ன சார் பண்ணிட்டார்? நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. ஒரு எம்ஜிஆர் பண்ற ஒரு பெரிய மாமனிதர்கள் வளர்த்த கட்சிக்கு, அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவர் என்ன செய்வாரு? இனி அந்த விருப்பமனு வந்து புதுசாக ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி பாருங்க சார்? விருப்பமணிவே அவங்க செய்ததெல்லாம் அதாவது ரசிகர்களை இன்னும் ஏமாற்றுறாங்க சார். ஏமாற்ற ரசிகர். நீங்க 100 வாங்க, 200 வாங்க, 100 விருப்பமனு வாங்கினா போட முடியுமா சார்? முதல்ல அவனே சாப்பாட்டு வழி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 3D பணத்தை கொண்டு வந்திருக்கான். இன்னொருத்தன் பார்த்தா அம்மா ஆபரேஷனுக்குள்ள பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கண்ணீர் விட்டு கதறிருக்காரு. அந்த பையன் 10,000 ரூபாய் கொண்டு ஆபரேஷனுக்குள்ள ரூபாய் எடுத்துக்கொண்டு விருப்பமனு வாங்கிட்டு வந்துருக்கான். நீங்க எல்லாம் யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சார் பெருமை. நீ 50 மனு வாங்கு, 100 மனு வாங்கு, ஒருத்தன் ஒரு இடத்துல போட்டி போட, அது அவனுக்கு போட்டி போட கொடுப்பாங்களா? தெரியல. என்ன அதாவது இது இல்லாம எப்படி எப்படிலாம் இந்த பப்ளிக்ல, அதாவது இந்த பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் செய்வான்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆதரவு இருக்கிறது வரை இப்படிதான் சார் பண்ணுவோம். போலி ஃபேக் ஐடி, தப்பான ஐடிகளை உருவாக்கி பிறரை திட்டுவது, பெண்களை அவமானமாக பேசுவது, நியாயத்தோட போராடு. நாங்கள் நல்லது செய்வேன்னு சொல்லு, நல்லது செய். நான் 25 கலைஞரங்க கட்டி கொடுத்துட்டு பேசுறேன். நான் தனி நபர் சார். என்கிட்ட நீ உச்சத்தில் இருக்க மாதிரிலாம் கிடையாது. நான் சொல்லுவேன், ஆணவத்தோட சொல்லுவேன். நான் செய்திருக்கேன். என் மக்கள்கிட்ட போய் கேளு, இல்லைன்னா கல்வெட்டுகள் பேசுவது. எதிர்காலம் வந்து உண்மையில சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்சோன்னா இதில் படுதோல்வி அடைவார். படுதோல்வி அடைய வைக்க வேண்டும். இந்த தமிழர்களுக்கு நல்லது செய்வனா எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி, ஏன்னா பெரிய ஆபத்து சார், இளைஞர்களுக்கு ஆபத்து. ஏன்னா ஒரு நல்ல வழிக்கு ஏதாவது கொண்டு போயிருக்காரு சார், கொண்டு போக மாட்டாங்க. அப்போ அந்த ஆபத்தை தடுப்பது எல்லாருடைய, நான் வந்து அவருக்கு அனுபவப்பட்டதை வச்சு சொல்றேன். அவர் யாருக்கும் இது செய்ய மாட்டார் சார். நீ குறிப்பாக நான் வந்து இந்த விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த விருப்பமான எல்லாம் போட்டியிட வராங்கல்ல, தயவு செய்து உங்க சகோதரமாய் நினைச்சு கேட்டுறேன், நீங்க உங்க பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவர் தோத்தா அவர் விரும்ப மாட்டார். ஒரு படத்துல தோத்தவனே வீட்டுக்குள்ள விடக்கூடாது பாரு, ஒளிச்சு நின்று பார்ப்பாரு, அவனை இல்லைன்னு சொல்லிருங்கன்னு பாரு. ஏன்னா அவருக்கு தோல்வி பிடிக்காது. ஏன்னா எவனுக்கு கிட்ட சேரும், அவர் படம் தான், அவர் தான் ஹீரோ. ஆனா எந்த தோல்வி அடைந்த ப்ரொடியூசரையா சந்திச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு நடிகருக்கு உதவி பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடிப்படம் அவங்க படம் தான். இது வந்து இப்போ 15 கோடி வந்து இந்த பிரச்சனை பற்றி எப்படி பாக்குறீங்க சார்? அது கோர்ட்டு, அது நடந்து முடிஞ்சு அந்த பிரச்சனை பற்றி நான் பொதுவாக என்ன சொல்றேன்னா, யாருக்குமே அவர் உதவி பண்ண மாட்டார் சார். தோத்தா நானாக இருந்தாலும் எதையும் வெளியே தெளிவார் சார். பெத்த அப்பனா இருந்தாலும் கூண்டுல ஏற்றிடுவார் சார். பிள்ளையா இருந்தாலும் யாரையும் சந்திக்க மாட்டார் சார். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த நாட்டில் என்ன செய்துருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்குலாம் அள்ளி கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் நீங்க வளர்ந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? கனவுல கூட நினைக்காதீங்க. நடு ரோட்ல விட்டுட்டு அவரு சினிமா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் வெளிநாட்டுக்கு தப்பி போய் விடுவார். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, இன்னும் பாவம், நீங்க உங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிடாம பணத்தை வேஸ்டா செலவு பண்ணிடாதீங்க. நீங்க செலவு பண்ணீங்கன்னா கடைசியில வந்து அவரை தேடி நீங்க நம்ம தோத்துட்டோமே, அவரை பார்க்கலாம், அவர் தலைவன் செய்வாடி மட்டும் கனவுல நினைக்காங்க, உங்களை பார்க்க கூட மாட்டார். இதுதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.